சடன் ஜாப் லாஸ் என்ன பண்றதுனே தெரியாது இல்லையா? என்கிட்ட வந்து இப்போ சேவிங்ஸ் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆரக்கிளே எடுத்துக்கலாமே, இப்போ ரீசெண்ட் இன்சிடென்ட் 30,000 எம்ப்ளாயிஸ் திடீர்னு மார்னிங் ஒரு மெயில் வருது, உங்களுக்கு ஜாப் போயிடுச்சு, நீங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ பேரை வந்து ஒரே நாள்ல ஃபயர் பண்ணி அமிச்சாங்க. ஸோ அவங்க வீட்டுலலாம் எப்படி இருந்திருக்கும் நிலைமை அப்படின்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. எப்படி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்துட்டு நம்ம கடந்து போறது, எப்படி ஃபேஸ் பண்றது, எப்படி ஹேண்டில் பண்றது நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குல்ல. இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இந்த லே ஆஃபோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இது ஒருத்தரை மட்டும் இம்பாக்ட் பண்ணாது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மேரிட் பர்சன்னா அவங்க ஸ்பவுஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் டிபெண்ட்டாக இருக்கலாம், கிட்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் நிறைய இஎம்ஐஸ்லாம் போயிட்டு இருக்கும். ஸோ அவங்க ஒருத்தரை மட்டும் இம்பாக்ட் பண்ணாது, ஒரு என்டையர் ஒரு 4-5 மெம்பர்ஸ் இந்த ஃபேமிலியே வந்து அவங்களோட லைஃபே வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் ஓவர் நைட்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி வந்து அந்த சுச்சுவேஷனை டீல் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போ நான் ஆக்சுவலி வந்து நிறைய பேரை நான் மீட் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்ட், அவங்கெல்லாம் வந்துட்டு சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஏஜ் கேடரில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த ஜாப் செக்யூரிட்டியை நினச்சி பயந்துட்டு தான் இருக்காங்க. எங்கிட்ட ஜாப் இருக்குது, இன்கேஸ் நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணணும்னா நான் என்னென்ன விஷயங்கள் வந்து என்னோட லைஃப்பில் பண்ணி வச்சிருக்கணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அதை பற்றி சொல்லிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மினிமம் 3 months ஆஃப் யோர் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்லையோ இல்லை ஒரு எஃப்டி ஏதோ ஒரு வேறு ஈஸிலி அக்சசபிளாக இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல வச்சுக்கணும் அமௌண்ட்டு. 3 months வந்து நான் சொல்கிறது மினிமம். இப்போ உங்களுக்கு பேரண்ட்ஸ் டிபெண்ட்டாக இருக்காங்க, இல்லை யூஜிஎம்ஐ இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா 9 months to 1 year கூட வச்சுருக்கணும். இதை ஃபஸ்ட்டு சேர்த்து வைக்கணும். சம்பேர் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஜாப் இருக்குன்னா எடுத்து வேறு எதுவுமே பண்ணாமல், வெக்கேஷன்லாம் போகாமல், பெரிய திங்ஸ் எதுவும் வாங்குற மாதிரி பிளான் இருந்தா அதெல்லாம் புஷ் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மென்ட்ஸ் புதுசா கூட பண்ணாம அதை பாஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இத கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுக்கு. ஆமா, 6 months to 1 year இருந்ததுன்னா that is a good start. So ஈவன் ஏதாவது ஒரு ஜாப் லாஸ் ஆனா கூட அந்த 1 year we can easily manage. அது ஒன்று. செகண்ட் என்ன சொல்றதுன்னா இன்சூரன்ஸ். ஸோ இது நம்ம சொன்னோம், ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருக்கும் தெரியும் இந்த கம்பெனியில் கொடுக்குற இன்சூரன்ஸை நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட நான் அவ்வளோ புஷ் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்கேன். பட் எல்லாரும் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்திருக்காங்க, நமக்கு தான் இன்சூரன்ஸ் இருக்கு. கம்பெனியோட லாஸ்ட் டே அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் யூஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு கண்டிப்பாக ஒரு ப்ரைவேட்டாக ஒரு தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. மினிமம் ஹெல்த் இன்சூரன்ஸோட சம் இன்சூர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs இருக்கணும். அதுவும் ஒரு ஒய்ஃப், 2 kids, ஒரு 4 member ஃபேமிலின்னு இருந்ததுன்னா 10 is a minimum. ஓகேங்களா? இன்ஃபேக்ட் 20 is good, பட் 10 lakhs is a minimum. அது கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு ப்ரீமியம் ஒரு 20,000 whatever உங்கள் ஏஜ் பொறுத்து இருக்கும், எவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அதை பொறுத்து இருக்கும். பட் அதை வந்து ஒரு எக்ஸ்பென்ஸாக யோசிக்காதீங்க. ஓகே, அந்த 20,000 நீங்கள் பண்ணுறது உங்களோட வெல்த்தையே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நாளைக்கு ஏதாவது ஒரு 5 lakhs 10 lakhs ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு செகண்ட் பாயிண்ட். தேர்டு, டேர்ம் இன்சூரன்ஸ். அதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தனியாக. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸும் கண்டிப்பாக இருக்கணும். இது ரொம்ப சீப்பான ஒரு விஷயம், அது ஈஸியாக கிடைக்கும். டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. அது அட்லீஸ்ட் அது அகெயின் தம் ரூல் ஒரு 10 times or 20 times அட்லீஸ்ட் யுவர் இன்கம் ஆகுது இருக்கணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நம்மளோட லைஃப் போச்சுன்னா நம்ம ஃபேமிலி எப்படி வந்து அது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அமௌண்ட். ஓகே, நம்ம போனது ஒரு பெரிய லாஸாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஃபினான்ஷியலி வந்து அவங்க ஒரு கஷ்டம் இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் போகும். ஸோ அதனால ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். டிபெண்டிங் ஆன் யுவர் இன்கம், உங்களோட எக்ஸ்பென்சஸ், உங்களோட லைபிலிட்டிஸ் என்ன இருக்குது, உங்களோட இஎம்ஐஸ் அதெல்லாம் பொறுத்து ஐடியலி ஒரு 15 to 20 times ஆஃப் யுவர் ஆனுவல் இன்கம் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் தேர்ட் பாயிண்ட். எஸ், முதல்ல இது மூணும் நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்றத பாத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்க ஒரு நல்ல ஜாப்ல இருக்கீங்க, என்னோட ஜாப்லாம் நல்ல சேஃபா தான் இருக்கு, எனக்குலாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே வராதுன்னு நினைச்சீங்கன்னா கூட எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் வெரி மஸ்ட். அது வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. வில் நெவர் நோ என்ன நடக்கும், எப்போ நடக்கும் அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஸோ உங்க காசு தானே சேவ் பண்ணி வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. சேவ் பண்ணி நாளைக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்க லைஃப்ல வரலன்னா நல்லது தான், வெல் அண்ட் குட். வந்துச்சுன்னா எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், அதுக்காக தான் வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே. ஸோ இது மூணு ரெடியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம பாண்ட்ஸ், ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாண்ட்ஸ்ல ஜெனரலா பாசிவ் இன்கம். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே சொன்னதான், ஒரே ஒரு இன்கமா டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க யாருமே. ஸோ அப்படி இருந்தோம்னா ஜஸ்ட் 1 step away from povertyன்னு சொல்லுவாங்க. இஃப் யூ டிபெண்ட் on just on one income அப்படின்னா நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணாலும் இருக்கலாம். 3 lakhs 4 lakhs 5 lakhs கூட ஏர்ன் பண்ணலாம். பட் ஆனால் நீங்க அந்த ஒரே ஒரு இன்கமா தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா anytime, just a matter of timeல you'll be in a poverty அந்த மாதிரி ஆயிடும். ஸோ என்ன பண்ணோம்னா நம்ம வந்து நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ணோம். மினிமம் அதான் நாங்கள் இதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம 5 sources 6 sources ஆஃப் இன்கம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ண பாருங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் போதே. ஓகேங்களா? அதை பற்றி பேசியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. ஸோ இட் குட் பி ஒரு ரெண்டல் இன்கம், இல்லை பாண்ட்ஸ், இல்லை டிவிடெண்ட் இன்கம். ஸோ எவ்வளோன்றது இப்போ விஷயம் கிடையாது. இட் குட் பி லைக் 5,000 3,000 கூட வரலாம்.
பட் ஆனால் அதுவும் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்கணும். ஓகேங்களா, ஒரு 5-6 சோர்சஸ் ஆஃப் இன்கம் ஸ்லோவாக பில்ட் பண்ணுங்க. எடுத்தோன்னே பண்ண முடியாது, பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் உங்களால் வந்து ஒரு 5-6 சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இன்கமே போச்சுன்னா கூட ஸ்டில் அட்லீஸ்ட் த பேசிக் எக்ஸ்பென்சஸ், நமக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை வராது. அந்த மாதிரி நான் வந்து லக்ஸரியாக இருக்க முடியுமான்னு சொல்லலை, பட் நமக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே ஒரு பேசிக்கான எக்ஸ்பென்சஸ், ஒரு ரெண்ட் அதெல்லாம் கொடுக்குற அளவுக்காவது வந்து நமக்கு அந்த பாசிவ் இன்கம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜாப் இருக்கவங்க இப்போ உங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா என்ன பண்றதுன்றதுக்காக ஜாப் இருக்கவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன விஷயம். இப்போ வந்து எனக்கு ஜாப் போயிருச்சு, ஆல் ஆஃப் அ சடன் ஐ காட் அ மெயில் இந்த மார்னிங். இப்போ என்னோட ஃபேமிலியை நான் எப்படி ரன் பண்ணுவேன்? ஐ டோன்ட் ஹேவ் சேவிங்ஸ். நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ண முடியும்? ரொம்ப ஆன்சைட்டி ஆக வேண்டாம். அஃப்கோர்ஸ் அந்த சுச்சுவேஷன் வந்து நமக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும், ரொம்ப எமோஷ்னலான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப எம்பாரஸ்டாக இதெல்லாம் பற்றி நம்ம நினைக்க வேண்டாம். பிகாஸ் இது வந்து யூஆர் நாட் அலோன். ஓகேங்களா, இது வந்து நிறைய பேர் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வில் கோ த்ரூ. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இது வந்து தப்பே கிடையாது. இதுக்காக வந்து நீங்கள் வீட்டில் சொல்லாமல் இருக்கிறது அதெல்லாம் இல்லை. வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவங்களோட எமோஷனல் சப்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எமோஷனல் சப்போர்ட் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஜாப் போயிடுச்சுன்னு உடனே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை அலர்ட் பண்ணுறது நல்லது. ஸோ தட் அவங்களும் வந்து எங்க தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் உடனே கட் டவுன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பயந்து போய் இல்லை ஃபேமிலி என்னென்ன நினைச்சிருமோ, அவங்க நம்மள சப்போர்ட் பண்ணுவாங்களோ, சீப்பாக நினைச்சிருவாங்களோ அப்படிலாம் நினைக்காதீங்க. ஃபேமிலி மட்டும் தான் உங்க கூடவே எப்பவுமே நிற்பாங்க. அதனால முதல்ல அவங்களுக்கு சொல்லுங்க. அதாவது ஃபேமிலின்னு சொல்றது வந்து உங்க வீட்டில் இருக்கிறவங்க, உங்க வைஃப், உங்க அம்மா அப்பா கூட இருக்காங்கன்னா அவங்களுக்கு உடனே சொல்லுங்க. உங்க பசங்களும் கொஞ்சம் வளர்ந்த பசங்க, புரிஞ்சுக்கிற பசங்க அப்படின்னா அவங்க கிட்டயும் சொல்லுங்க. செகண்ட் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து முன்னாடியே போட்டு வச்சிருக்கணும். என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுது, எங்கெங்கெல்லாம் நம்மளால சேவ் பண்ண முடியும், எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு, ஏதாவது கொஞ்சம் ஒரு லக்ஸரியான ஏதாவது ஒரு வெக்கேஷன் வச்சிருந்தீங்க, அந்த மாதிரி பிளான் பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாம் கூட ஸ்டாப் பண்ணலாம். ரொம்ப பேசிக்கான எக்ஸ்பென்சஸை மட்டும் வச்சுட்டு எவ்வளோ டேஸ் நம்மளால சர்வை பண்ண முடியும், ஒரு 3 months 6 months ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்று உங்களோட எம்ப்ளாயர் கிட்ட அந்த சிவியரன்ஸ் பேலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க். ஓகே, 3 months அவங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியும். அப்புறமா சம்டைம்ஸ் சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. நாட் அந்த லாஸ்ட் டே திடீர்னு அந்த மாதிரி அனுப்புறாங்கன்னா ஒரு 2-3 months அந்த மாதிரி கூட எக்ஸ்டெண்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கூட ட்ரை பண்ணி பாருங்க. வேற என்னென்னலாம் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட லீவ்ஸ் இருந்திருக்கலாம், அந்த லீவ் என்கேஷ்மெண்ட் கிடைக்குமான்னு பாருங்க. வேற என்ன பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க அது எல்லாமே உங்க எம்ப்ளாயரோட செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் டிலே பண்ண முடியுமா, இன்னும் ஒரு 2-3 months எக்ஸ்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ப்ரீத்திங் பீரியடா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இமீடியட்டா கிடைச்சது வந்து உங்களுக்கு அந்த டைமுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி வந்துட்டு தான் இருக்கும். அதுக்குள்ள யூ கேன் லுக் அவுட் ஃபார் அதர் ஜாப். இந்த விஷயம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு அதுக்கப்புறமா அந்த ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிறதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இமீடியட்டா ஸ்டார்ட் சர்ச்சிங் ஃபார் அ ஜாப். ஓகேங்களா, இது நெட்வொர்க்கிங் சொல்லுவாங்க. இட்ஸ் நெட்வொர்க்கிங் இஸ் லைக் நெட்வொர்க் மாதிரி. ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்கு, யாரெல்லாம் ரீச் பண்ணலாம், உங்களோட மேனேஜர்ஸ், முன்னாடி இருந்தவங்க, உங்களோட கலீக்ஸ் எல்லாருக்கும் வந்து கால் பண்ணி பேசிட்டு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்களால ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கையும் ரீச் அவுட் பண்ணுங்க. லிங்க்டின் இருக்கு, நாக்ரி, நிறைய போர்ட்டல்ஸ்லாம் இருக்கு, அப்லோட் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்ட் அந்த ஒர்க்லாம் பண்ணீங்கன்னா கண்டினியூஸாக டெய்லி வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. நாக்ரிலாம் ரெஃப்ரெஷ் பண்ணும் டெய்லி வந்து. நம்ம லிங்க்டின்ல எவ்வளோ பேரெல்லாம் உங்களால் ரீச் அவுட் பண்ண முடியுமோ, உங்களோட நீங்கள் என்ன டொமைனில் இருக்கீங்களோ அந்த மாதிரி அவங்களோட அந்த மாதிரி சிமிலர் கைண்ட் ஆஃப் பீப்புள் அவங்களோடலாம் எல்லாருக்கும் வந்து ரெஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம், அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஐம் லுக்கிங் ஃபார் அ ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ நெவர் நோ எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஹெல்ப் வரும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா யூ கேன் ஈஸிலி கெட் ஃபைண்ட் another ஜாப் soon. ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டீன் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதாவது வந்து டெய்லி ரொட்டீன். ஸோ இட் குட் பி லைக் ஜாப் இல்லைன்றதுனால உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த டைம்ல வந்து நீங்கள் ஒரு டெய்லி ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம். ஸோ மார்னிங் வந்து ஜாப் அப்ளை பண்ணுறது, அப்புறமா வந்து ரீச் அவுட் டு நிறைய பீப்புளுக்கு ரீச் அவுட் பண்ணுறது, பேசலாம் நிறைய பேரோட, உங்களோட கலீக்ஸ் எல்லாரோடையும். அதுக்கப்புறமா இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து உங்கள் ஹெல்த் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ யூ கேன் ஸ்டார்ட் வாக்கிங். ஓகே, நீங்கள் ஜிம் போகிறதுனா ஜிம் போகலாம். ஸோ இதெல்லாம் என்ன, யூ ஹேவ் டு பி ஃபிட் ஆல்சோ. மென்டலியும் ஃபிட்டாக இருக்கணும், அப்புறமா ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலில் கொஞ்சம் கம்மி பண்ணும். இதெல்லாம் இல்லைனா நீங்கள் இதை பற்றியே நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன பண்ணலாம், இந்த டைமை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் அப்கிரேட் பண்ணலாம். உங்கள் ஸ்கில்ஸ் என்ன லேர்ன் பண்ணலாம், என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு, என்ன இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது டைம் நல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நிறைய லேர்ன் பண்ணுங்க. உங்களோட சர்டிஃபிகேஷன் எதனா எக்ஸ்ட்ராவா பண்ண முடியுமா, உங்க லைன்லயே வந்துட்டு இன்னும் உங்களை எப்படி அப்கிரேட் பண்ணிக்க முடியும், என்ன சொன்னா இன்னும் உங்களை எக்ஸ்ட்ராவா ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பாருங்க. ஸோ அதை நோக்கி வந்து டிராவல் பண்ணுங்க. என்ன லேர்ன் பண்ணலாம் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு யோசிங்க. அதை வந்து டெய்லி ரொட்டீனா கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல டைம் எவ்ரிடே ஒரு 1 or 2 hours you can spend on that. ஸோ அதுல டைம் போகும்பொழுது நீங்க வந்து அந்த ஸ்கில்லையும் மறக்காம இருப்பீங்க. ஸோ நீங்க வந்து அப்டேட்டடா இருப்பீங்க. அது இல்லாம மென்டலாவும் வந்துட்டு உங்களை பீஸ்ஃபுல்லா வச்சுக்கணும். ஸோ மென்டலி பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அது கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து ஓப்பனா பேசுங்க. இதுதான் நம்ம பண்ண போறோம், இதுதான் வந்து நெக்ஸ்ட் 3 monthsக்கான பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபேமிலி இந்த எக்ஸ்பென்ஸ் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பென்ஸ் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பார்ட்னரோட உட்காந்து பேசுங்க. உங்க அம்மா அப்பாவோட உட்காந்து பேசுங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் இதுக்கு. எஸ், இப்ப தேவையில்லாம வந்து உங்க பிள்ளை திடீர்னு வந்துட்டு ஒரு கிரிக்கெட் கோச் என்ன சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாருன்னா அந்த டைம் நம்மளால முடியாது இல்லையா. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சொல்லணும் பசங்களுக்கு எடுத்து, இந்த சிச்சுவேஷன் கிடையாதுமா, இன்னும் அப்பாவுக்கு ஒரு ஜாப் கிடைச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கூட வந்துட்டு அந்த டைம்ல நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு எக்ஸ்பென்ஸா தான் இருக்கும். பசங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் போடுறதுலாம் கூட வந்துட்டு அந்த டைம்ல அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தேவையில்லாது. ஸோ அதெல்லாம் நம்ம குறைக்கலாம். அண்ட் வைஃப் கிட்ட சொன்னாலும் வைஃப் வந்து எக்ஸ்ட்ராவா என்ன பண்ண முடியும், இப்போ அவங்க வந்து ஒரு ஹோம் மேக்கரா இருக்காங்கன்னா அவங்களால இருந்தா குக்கிங் மூலமா ஹெல்ப் பண்ண முடியுமா, லைக் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா, இல்லைன்னா வந்து இந்த குக்கரி ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, அதுல வந்து அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க ஒருவேளை நல்லா குக் பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் நான் சொல்றேன். குக் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அது மூலமா குக்கிங் மூலமா அவங்க ஏதோ ஒரு பணம் ஈட்டலாம், ஒரு பாசிவ் இன்கம் வீட்டுக்கு கொண்டு வரலாம். இல்லைன்னா ஆன்லைன் அது மட்டும் இல்ல, நம்ம ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம we can start earning. அந்த மாதிரி பண்ணலாம். ஜாப் போயிடுச்சுனாலும் உங்க ஸ்கில்லையே பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பண்ணலாம். ஸோ டு கீப் அவர் செல்ஃப் ஆக்குபைடா நம்ம இதெல்லாம் கூட பண்ணலாம். ஸோ சம் இன்கம் ஏதாவது வந்துட்டு இருக்க மாதிரி ஒரு கேஷ் ஃப்ளோ தேவையில்ல. ஸோ அந்த டைம்ல ஸோ அப்போ அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், அஃப்கோர்ஸ். உடனே ஜாப் போயிடுச்சு டக்குன்னு நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன்னு இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அது வந்து தனி பிளானிங். பிஸ்னஸ்லாம் பண்ணணும்னா அது ஒரு தனி பிளானிங். அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஜாப்ல இருக்கீங்களா, நம்ம வந்து ஒரு வருஷம் அது போகலைன்னா கூட அதில் நம்ம சர்வைவ் ஆக முடியுமா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். ஸோ அது வந்து வேற பிளானிங். இந்த மாதிரி டைம்ல ஜாப் போயிடுச்சு சொன்னோம் நான் டக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையில மாட்டிப்பீங்க. ஓகே, திரும்ப லாஸ்டான ஒரு பாயிண்ட் சொல்றது இவங்க சொன்ன விஷயமே தான். ப்ரொடெக்ட் யுவர் மென்டல் ஹெல்த், அதுதான் நான் சொல்லுவேன். நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து உங்களை தள்ளி வச்சுக்கோங்க. நெகட்டிவ் நியூஸஸ் கேட்கறத வந்து தள்ளி வச்சுக்கோங்க. நைட் வந்து பீஸ்ஃபுல்லா தூங்கணும், டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு எழுந்திருக்கணும். இது வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைச்சுக்கோங்க. என்னோட உடம்ப பாத்துக்கிறதுக்கு கடவுளா தந்திருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைச்சு அந்த 3 months வந்துட்டு உங்க உடம்ப பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து உங்களை வீட்டுல யாருமே உட்கார வைக்க மாட்டாங்க. அதனால நான் சொல்ற கஷ்டமான சிச்சுவேஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் வந்துட்டு உங்க ஹெல்த்தை பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க நல்லா இருந்தீங்கன்னா தான் உங்களை நம்பி இருக்கிற அந்த ஃபேமிலியும் நல்லா இருக்கும். அண்ட் திஸ் இஸ் நாட் பர்மனெண்ட், கரெக்டா? இது வந்து டெம்பரரி தான், ஓகேவா? அண்ட் ஜாப் லாஸ் இஸ் நாட் அ ஃபெயிலியர். கண்டிப்பா வந்துட்டு ஒரு டோர் க்ளோஸ் ஆனா இன்னொரு டோர் ஓப்பன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு இன்னொரு ஜாப் உங்களுக்கு கொஞ்ச நாளே கிடைச்சிரும். ஸோ அந்த ஹோப்ஸை இழந்துடாதீங்க. ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா பிறக்கும். ஏதோ ஒரு இன்டர்வியூவர் திடீர்னு உங்களை கால் தான் பண்ண போறாரு அண்ட் தட்ஸ் வேர் யுவர் ஜாப் சர்ச் இஸ் கோனா எண்ட். அந்த கால் தான். ஸோ அது எந்த நேரத்துலையும் நடக்கலாம். அதனால வருத்தப்படாதீங்க, உங்களை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு உங்கள் ஹெல்த்தை நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, உங்கள் உடம்பை வந்து நல்லா பார்த்துக்கணும். உங்கள் மென்டல் ஹெல்த்தை வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நல்லா வச்சுக்கணும். ஸோ அது வந்து பேசிக்லி ஜென்ரலாக எல்லாருமே வந்து இதை இக்னோர் பண்ணிடுவாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் மிச்சம் எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால எஸ், ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஹேண்டில். வேற எந்த வழியும் இருக்கிற மாதிரி தெரில. அதுவும் போச்சுன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இஎம்ஐஸ்க்காகலாம் பிஎஃப் எல்லாம் பிரேக் பண்ணுவோம். வச்சிருக்கிற சேவிங்ஸ் எங்க ரொம்ப லாக்இன் பீரியட் போட்டு வச்சிருப்போம் இல்லையா, அந்த சேவிங்ஸ் எல்லாம் எவ்வளவு லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு எடுப்போம். ஸோ அதெல்லாம் வந்து இதெல்லாம் லாஸ்ட் சிச்சுவேஷன். அதனால தான் சொன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பேசின பாயிண்டே அதுதான். ஸோ ஒரு 6-9 months இருந்ததுன்னா டெஃபினட்டா வந்து சம்திங் வில் ஒர்க் அவுட். ஸோ அதனால தான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்டா சொல்லிட்டு இருக்கோம். எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணி. ஸோ ஜாப் இருக்கு இப்போனா ஃபர்ஸ்ட் திங் நீங்க பண்ண வேண்டியது வந்து கிரியேட் த எமர்ஜென்சி ஃபண்ட். டோன்ட் திங்க் எனக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரவே வராது அப்படின்னு நினைக்காதீங்க. வில் நெவர் நோ. ஆரக்கிளே வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ தட்ஸ் இட். தட்ஸ் வாட் வி வாண்டட் டு சே. ஸோ எனி ஒன் ஹூஸ் வாட்சிங் வித் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டு மைண்டோட, ஐயோ ஜாப் போயிடுச்சே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு உட்காந்துருக்கீங்கன்னா டோன்ட் வரி, யூ ஆர் நாட் த ஒன்லி பர்சன். உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லார் லைஃப்லயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேஸை கண்டிப்பா கடந்திருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு அசிங்கம், ஐயோ ரொம்ப அசிங்கமான விஷயம், நான் வந்து பர்ஃபார்மர் இல்லை அதனாலதான் என்ன அமிச்சிட்டாங்க அப்படிலாம் நினைச்சு நீங்க கவலையே படாதீங்க. திஸ் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி ஒன்.
அதனால யூ நாட் அலோன், அது மட்டும் மனசுல எடுத்துக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் நாட் கோன் டு கண்டினியூ, இதே மாதிரியே இருக்கும்னு நினைக்காதீங்க. திஸ் வில் சேஞ்ச். எவ்ரி சிச்சுவேஷன் will change. யா, சேஞ்ச் இஸ் த permanent. ஒன்லி திங். யா, சேஞ்ச் இஸ் பர்மனன்ட். கரெக்ட். அதனால அதை மனசுல வச்சுக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். குட் திங்ஸ் வில் ஹேப்பன் டு யூ. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Janima. Bye from Dilip. Take care. Take care.